இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னடே ஷோ ஓட்டிலாமடே? ஓட்டுப்பா. நான் வேணா பேசாமல் இருக்கேன். ஓட்டு ஷோவும் ஓட்டு. நான் பார்க்குறேன். ஷோ ஓட்டுங்க. தெரியாது. படம் எடுத்த அவனுக்கே தெரியாது போது நமக்கு தெரியலன்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டின் குவென்டின் டொரான்டினோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சாப்டரா படம் எடுப்பார். சாப்டரா போட்டாலே குவென்டின் டொரான்டினோவா? லவ், லாஃப்டர், வார் அப்படிங்கிற 3 பாகங்களாக இந்த படத்தை பிரித்து சாப்டரா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த எமோஷன்ஸ் ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகி அந்த லவ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே அந்த அந்த காதலர்களுக்குள்ள நடுவில் நின்றுக்கிட்டு 2 பேரும் அப்படி கட்டி பிடிக்கும் மொத்தம் கொடுக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நடுவில் பூந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலும், அவங்க பிரியறப்ப நம்மளும் சேர்ந்து அழுகிற மாதிரி, நம்ம கைகால் அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலும். லாஃப்டர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் எடுத்துட்டோம்னா அவர் அந்த க்ளவுன் இது ஒன்று மூக்கில் வச்சிருப்பாரு. அதை படம் ஃபுல்லாக அப்படியே பிளேஸ் பண்ணி அப்படியே போங்க ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் லாஃப்டர் தான் படம் ஃபுல்லாக உங்களை வச்சு ட்ரை பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும். வார் அப்படின்னு ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அதுக்கும் படத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ரப்பர் கத்தி சண்டைகள் நடக்கிற ஒரு இடமாகவும், அதை வசனங்களால் வைத்து நிரப்பக்கூடிய ஒரு பட்டிமன்ற மேடையாகவும் ரெட்ரோ முழுமை பெற்றிருக்கிறது. ஸோ ஓவராலா ரெட்ரோ படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தம்மமாக இருந்தது. வெளியே வந்து ஒரு 2 தம்மு போட்டாதான் அது தீரும், அந்த மண்டை குடைச்சல் தீரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல. பொதுவாகவே கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்குல்ல, அதுக்குள்ள நிறைய அந்த சின்ன சின்ன ஏமாற்று வேலைகள் இருக்கும். இல்லை அதுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்கல்ல, அது பேர் கிமிக்ஸ். இல்லை அது வேற ஒரு போலித்தனம். இல்லை, குறியீடுகள். பொதுவாகவே இந்த கார்த்திக் சுப்புராஜ் படங்களில் வந்து பார்த்தோன்னா நிறைய குறியீடுகள் இருக்கும். அதே மாதிரி டீட்டெயிலிங்கும் நல்லா இருக்கும். எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு முழுமைத்தன்மையும் ஒரு டெஃபினிஷனும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி நீ வந்து அந்த ஜிகர்தண்டா 2 XX அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா வந்து அந்த ஊர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுவார். அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்குள்ள அந்த காதல் வர்றதும் அதுக்கான காரணமும், ஏன் வந்து அவர் வேலையை விட்டுட்டு சினிமா தான் முக்கியம்னு சொல்லி ஆர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொல்லுவார், அந்த ஃப்ரேம் வச்சு பார்த்தேன் ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சுக்குள்ள என்னவோ பண்ணிருச்சுரா அப்படின்னு சொல்லுவார் சத்யன் கிட்ட. அலியஸ் சீசருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து இது ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப டெப்த்தான ஒரு ரைட்டிங்காக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அலியஸ் சீசர் வைலன்ஸை கைவிடுற இடமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி அது தெரியாது. அது மனமாற்றம் வந்து எப்படி வேணாலும் நிகழலாம். ஒரு தம்முக்குள்ளே நம்ம வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை மாற்ற நிகழ்வெல்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. பாரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து சூர்யா பண்ணியிருக்காரு. அந்த பாரிங்கிற கேரக்டர் சிரிக்கவே மாட்டாரு, அவருக்கு சிரிப்பே வராது. முக்கியமாக இந்த படத்தில் இருக்கிற காமெடியை பார்த்தா அவருக்கு சிரிப்பே வராது. ஆனால் அவர் சிரிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அது வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணுமே நினைக்கும் போது நிச்சயமாக சிரிப்பு வரும். அது மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. அதே இந்த ஒன்லைன்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. சார் நீங்கள் ஒரு தீவுக்குள்ளே போறீங்கும் போது அலர்ட்டாக எஸ்கேப் ஆகிருக்க வேண்டாமா? ஒரு தீவுக்குள்ளே போறீங்க, அங்கே ஒரு கல்ட் இருக்கு, அந்த சாத்தான் கொம்பு குறியீடு, ஒரு வினோதமான சடங்கெல்லாம் பின்பற்றுவாங்க, ரப்பர் கத்தி வச்சு சண்டை போடுவாங்க, இப்படிலாம் சொல்லும் போதே உனக்கு சில சமிக்கைகள் கிடைக்கலையா? பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு தீவுக்குள்ள படம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா பரவாயில்லையே, நமக்கு வந்து ஷூட்டிங்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அது கங்குவாக்கு அப்புறமும் அந்த முடிவுகளை எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. பொதுவாகவே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, அது வச்சிருக்கிற படங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு எப்பவுமே. இது குருபாயை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன தகவல் இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் டேக்வாண்டோவில் ஒரு தலை சிறந்த ஆசானா தன்னுடைய பணியை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. சென்சை குருபாய் அப்படிலாம் இல்லை, நமக்கு வராது ஒருத்தர் நல்லா பண்றானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் அந்த சண்டை முறையில ஒரு ஒழுங்கு இருக்கும் எப்பவுமே. நார்மலாக சண்டை போடுறத விட அதுல ஒரு நேர்த்தியா சண்டை போடுறாங்க. நார்மலாக எப்படி சண்டைகள்ல பிச்சுட்டு ரோட்ல உருள்றதுக்கு பேர் சண்டை கிடையாது. கசகசப்பு தன்மை இல்லாம அது கொஞ்சம் நேர்மையா இருக்குமே தோணும். அது மாதிரி இந்த படத்துல நிறைய சண்டை காட்சிகள் இருந்தாலும் எனக்கு அந்த சண்டை காட்சிகளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் அதில் வந்து அந்த சண்டையை காட்சி அமைச்ச விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த சண்டை தவிர வேறு எல்லா சண்டையுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அது சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ தான் வீரசூர வீரன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் அந்த சிங்கிள் ஷாட்டை வந்து எவ்வளோ அழகாக இவங்க கையாளுறாங்கன்னு. அதே பிரில்லியன்ஸை நான் இந்த படத்துலையும் பார்க்க முடிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் ஒரு சண்டை காட்சி வரும், சின்ன பையன் வந்து சண்டை போடுற மாதிரி எனக்கு அது சூப்பராக இருக்கு. அது நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்புராஜுக்கும் ட்ரெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு தோணுது எனக்கு.
அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிஞ்சது? இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் யாருக்கும் தெரியாம ஒரு ட்ரெயினை வச்சிருக்காரு. இல்ல அப்படி இல்ல, ஜெகமே தந்திரம் மாதிரி இதுலயும் ஒரு ட்ரெயின் சண்டை காட்சி இருந்துச்சு. அதனால அந்த படத்தை எவனும் பார்த்திருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில அவர் இதுல ரீடைன் பண்ணிட்டாரு. ஆனா இந்த சமூகம் ஒரு ஆணையும் ஒரு ட்ரெயினையும் இணைச்சு பேசுமே, ஆனால் இந்த வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். ஏன் சார் ஒரு ஆணும் ஒரு ட்ரெயினும் கடைசி வரை ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே முடியாதா? இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா தோணுன விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கல்ட். சரி, கல்ட். இந்த மலிவான ஜோக்க சொல்றதுக்காக என்ன இடைமறிச்சு? இந்த கல்ட்டுங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எங்க தேறிடுமோன்னு நினைச்சவன் அப்படியே சேரை பின்னாடி தள்ளி அப்படியே சாயறான். இன்னொரு 1 மணி நேரம் நம்மளை தாலாட்டு பாடி தூங்க வைக்கிற ஒரு தாயா மாறுறா கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜ் படங்கள் அப்படின்னாலே ஒரு ட்ரேட்மார்க் ஒன்று இருக்கு, படம் நல்லா இருக்குங்கிறது. மெர்க்குரி, ஜெகமே தந்திரம் போன்ற படங்களையும் மனசுல வச்சுதானே சார் நீங்க பேசுறீங்க? இந்த படத்துல ஹீரோவோட கேரக்டர் நேம் வந்து பாரிவேலன். கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ஏன்னா கேரக்டர் ரொம்ப மண்ணு மாதிரி மந்தமா இருந்தது. எப்பவுமே அவர் வந்து சிரிக்க மாட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு. நம்ம நல்ல ஒரு பிரியாணியை போட்டு ஒரு டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போகாம நம்மளை ஹோல்டு பண்ணாங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த ரியாக்ஷனோடவே இருப்பான் பாரிவேலன். அவருக்கு ஏன் அந்த பாரிவேல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் கிருஷ்ணர் பிறந்த அன்னைக்கு அவர் கிடைச்சிருப்பாரு. அதனால பாரி அப்படிங்கிற பேரும், வயிற்றுல வந்து ஒரு வேல் ஒன்று இருக்கு. வயிற்றுல வேல் இருக்குமா? வேல் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். அதனால அவர் வந்து பாரிவேலன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டார். ஆனா பின்னாடிதான் கண்டறியப்படுது அது வேல் கிடையாது, சூலாயுதம். பாரி சூழல். ஆனா அத்தனை நேரத்துக்கு பார்த்தோன்னா அது வேல் மாதிரி தான் அந்த மச்சத்தை காமிச்சிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சூலாயுதம் மாதிரி விரிஞ்சிரும். எப்படிரா அப்படின்னு. அப்போ ஒரு சாரார் அவரை பாரிவேலனாகவும் ஒரு சாரார் அவரை பாரி சூழனாகவும் வழிபடுற ஒரு தெய்வமா அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். இந்த அடையாளம் வந்து இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஆமா, இப்போ நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, குருபாய் வீடியோ பண்றேன், வேற ஏதாவது பிசினஸ் பண்றேன். நான் யாரு? நான் வந்து சர்வீஸுங்க, யூடியூப் வீடியோ பண்றேன், நான் வந்து ஃபுட் டெலிவரி பண்றேன் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். இவனை யாருன்னு கேட்டா இவன் என்ன பண்ணுவான்? சட்டையை கழட்டிட்டு நிற்பான். இங்க பாரு, தெரியுதா நான் யாருன்னு? தெரியுதா? யாருக்கு அவனை தெரியலினாலும் உடனே சட்டையை கழட்டிட்டு நிற்கிறான். ருக்மிணியும் பாரிவேலனும் சந்திக்கிற ஒரு காட்சி இருக்கும். மேல வந்து ஒரு நாய் ஒண்ணுக்கு போயிடும். கழுவ வேண்டியது அந்த சட்டையைத்தான். ஐயோ, பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்பா. அதே மாதிரி அந்த தீவுக்குள்ள வந்து அவரை வந்து அவருடைய சொந்தக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் வந்து ஐயோ அது இருட்டு நேரம், இந்த கண்ணு தெரியாத பையலுக்கு வேலை தெரியாம என்ன பண்றதுன்னு சிம்பாலிக்கா இருக்கட்டும் சொல்லி 2 பல்லு நடுவுல ஒரு சின்ன பல் இருக்கிற ஒரு ஆங்கர் ஒன்ன கையில எடுத்து வச்சு நிப்பாப்ல. ஏய் நான் தான்டா அத்த வந்திருக்கடா, தயவு செஞ்சு கொன்றாதீங்கடா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இவர் தான் நம்மை காக்க வந்த கடவுள். அப்படி அந்த ஐலாண்ட் ஆண்டுகிட்டு இருக்கவங்க கிட்ட அடிமையா இருந்தது போய் அங்க சண்டை போட அடிமையா வந்த ஒருத்தங்கிட்ட அடிமையாகிறான். அடிமையா இருந்தா நமக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட அடிமையா இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. இந்த படத்துக்கு வந்து ரெட்ரோன்னு பேர் வச்சனாலே என்னவோ பல ரெட்ரோ பாடல்களை இந்த படத்துல வந்து வச்சிருந்தாங்க. பேர் வச்சதுனாலதான், இல்லைன்னா பழைய பாட்டை இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி இந்த படத்துல வந்து ரெட்ரோ பாடல் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா வந்து இளையராஜாவோட செனோரிட்டா ஐ லவ் யூ அந்த பாட்டு யூஸ் பண்ணி, ஜானியில வர்ற ஒரு சூப்பரான பாட்டு. அந்த பாட்டு வர்ற சமயத்துல அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஜானிக்கே போயிட்டேன், படத்தை ஆஃப் பண்ணுங்கடான்னு. பாட்டு நல்லா இருக்கு, அந்த ஃப்ளேவரை கெடுக்கிற மாதிரி விஷுவலை வைக்காதீங்க. கரெக்டா? அதை நான் சொல்ல, அதை எப்படிப்பா என் வாயால சொல்ல முடியும்? வாயால சொல்ல முடியுதுன்னா சூத்தால சொல்லு. இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா சிங்கம்புலி. பூஜா ஹெக்டேவுடைய அப்பா வராரு. பல காட்சிகள்ல அப்படி மிரட்டுறாரு தன்னுடைய நடிப்பால. நம்ம வந்து மகாராஜால பார்த்திருக்கோம் எவ்வளவு ஈவிலான ஒரு இதை பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல உருக்கமான காட்சிகள் பலதை ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு சிங்கம்புலி. இந்த படத்துல சிங்கம்புலி நடிச்சாருங்கிறது இவர் சொல்லி தான் தெரியுது. இப்போ மாப்பிள இன்னும் மாப்பிள, அவரோட சிக்னேச்சர் டயலாக் அது மாப்பிள அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த படத்துல சூர்யாவை தன்னுடைய மாப்பிளைய அசைன் பண்ணி ஒரு கேரக்டர் வாங்கியிருக்காரு. படத்துல வெட்டு குத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனா எனக்கு ஒரு வெட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டா நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து சிங்கம்புலி கேரக்டர் வெட்டின விதம். மனுஷன் எங்க போனா என்ன ஆனா எதுவுமே கிடையாது, எல்லாம் ஓப்பன் எண்டிங் தான். படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அப்படியே அறுக்குது. இவ்வளவு பதமா வைக்காதீங்க சார். ஒவ்வொன்றும் நிறைய கேள்விகளை நமக்கு எழுப்புது. அதுல முக்கியமான கேள்வி, ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி. நாசர் வந்து சுட்டுக்கிட்டு செத்துறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வசனம், ஐயோ செத்துட்டானா, அப்படி கிடையாது. சர்வாதிகாரிகள் கோழைகள், போர்ல இல்லாத போத டெமோக்ரஸில ஏதுரா, இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த கல்ட்டோட தலைவன் சண்டைகளை நடத்தி வைப்பான்ல, அவன் சொல்லுவான் என்னை வந்து பேச வைக்காத, முக்கியமா கஞ்சா அடிச்சிருக்கும் போது நான் நிறைய பேசுவேன் அப்படின்னு. இது வந்து எல்லா கேரக்டருக்கும் பொருந்தும் இந்த ரெட்ரோ யூனிவர்ஸ்ல. இந்த வருஷமா விளையாட்டு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு வசனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு புத்தகத்தை புரட்டி படித்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா தூக்கம் வரும்.
எனக்கு வந்து இந்த சண்டை காட்சிகள் எடுத்திருந்தாங்கல்ல, அதுல ரொம்ப சூர்யா வந்து சிரத்தை எடுத்து நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸ்ரத்தா எடுத்து நடிச்சிருந்தா. அது அந்த வார்த்தை சொல்லி முடிச்சிட்டு இந்த வார்த்தை ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி நாக்கு ஒரு சுண்டிட்டு உள்ள போய் சிரிக்கிறான். ஒரு படத்துக்கு வந்து மையக்கரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த படத்துல வந்து ஒட்டுமொத்த மையக்கரும் படம் எதை நோக்கி சுழலுது அப்படின்னு பார்த்தோன்னா, போர் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு. போர் வார் போர் BORE போர் எப்படி உங்களை அயற்சி உர செய்வது அப்படிங்கறத சுத்தி தான் இந்த படம் நகருது. இந்த படம் வந்து எதை நோக்கி சுழலுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு ஃபிஷ் தங்க மீன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் சுழலுது. ராம் படத்தோட ஒரிஜினல் CD அன்சென்சார்டு வெர்ஷன் எக்ஸ்டெண்டட் கட், அதுல ஹீரோயின் கூட ஒரு லிப் லாக் தனியா இருக்கும், அதெல்லாம் அதில் இருக்கிறதாக ஒரு தகவல் பரவுது. அதை பார்க்கணும்னு சொல்லி ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து படையெடுக்கிறார். இதுல தங்க மீன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கடத்தல் பொருள், CD கிடையாது. அது கடைசியா அது வந்து என்னங்கிறது ரிவீல் பண்றப்ப எல்லாத்தையும் ஒரு டேபிள் 2 டேபிளை போட்டு எல்லாரையும் வரிசைப்படுத்தி உட்கார வச்ச உடனே ரொம்ப நல்லா இருந்தது. சுடு வாங்கி சாக போறானுங்கடா ஆஸ் யூஸ்வல். ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா ஜிங்குச்சா ஜிங்கு ஜிங்குச்சா. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டவசம் அப்படின்னா, இந்த படத்துல வந்து அப்படி சாகிறவங்கள படம் முடிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் இல்ல அப்படிங்கறனால, அதனாலதான் அவனுக்கு உயிரோடு இருக்கானுங்கன்னு எனக்கு தோணுது. போட்டோ எடுத்ததுனாலதான் அவங்களோட ஆயுசு போயிருக்கு ஜிகர்தண்டால. இங்க போட்டோ எடுக்க ஆள் இல்ல, உயிரோடு இருக்கானுங்க. ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமா இது முடியுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இது வந்து ஒரு கலகலப்பான ஒரு காமெடி படமா முடியும். கேங்கர்ஸ் போறதுக்கு பதிலா ரெட்ரோ போனீங்கன்னா ஃபேமிலியோட போயிட்டு நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். படம் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா. ஆனா இந்த படத்துல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன விஷயம்? ஒரு ஸ்டாண்டப் ஷோல எப்படி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கான உத்திகளை கையாளுறாங்கிறத வந்து காட்டியிருப்பானுங்க. கூட்டத்துக்குள்ள அப்படியே இவனுங்களால கலந்து விட்டு அவனோட ரியாக்ஷனுக்கு சிரிங்கன்னு சொல்லும்போது கரெக்டா சிரிச்சு அந்த சிரிப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க கூட்டத்துல. அது வந்து பல மக்களை இன்ஃபெக்ட் பண்ணி அவங்க நேச்சுரலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படியுமே சிரிக்காம ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் எப்படி சிரிச்சது அப்படிங்கிறது தான் இந்த படம். ஐயோ, அதுக்கப்புறம் அவங்க சிரிப்பு நிறுத்தவே முடியல. அவங்கள மதன் பாப் மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி ஆயிடுறாங்க. அது வந்து பாரிவேலுடைய அம்மா வச்சிருக்கும், டிச்சு நடிக்கும். முடிஞ்சானுங்க எதிரில் இருக்க கூட்டமே முடிஞ்சதுன்னு பார்த்தா அது தாண்டி போய் விழுவும். அவனுக்கு கையில இருந்தது ஒரே ஒரு இதுதான், பசூக்கா. அதையும் அந்த அம்மா தூக்கி வெளியே எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கும் தெரியாது அது வேலை செய்யாத பசூக்கான்னு. கடைசியா வந்து ஆயுதங்களை விட மிகப்பெரிய ஆயுதம் வந்து சிரிப்பு தான் அப்படிங்கிறது. ஏன்னா இருந்த ஒரே ஒரு பசூக்கா போயிடுச்சு, வேற வழி இல்லை. எல்லாரும் சிரிச்சு பயமுறுத்துறாங்க. அப்புறம் இந்த ஐடில வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து இந்த வெள்ளி சனி ஞாயிறு சாயந்தரம் போய் சிரிச்சுட்டு வருவாங்க. அந்த வாரத்துடைய ஸ்ட்ரெஸ்ஸை பூரா போய் அங்கே கழிச்சுட்டு அந்த கங்கையில கழுவி தன்னுடைய சரீரத்தை சுத்தம் பண்ணிட்டு எப்படி வெளியே வருவாங்களோ அந்த மாதிரி வருவாங்க. வாரத்துல 5 நாள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவனுக்கே இந்த நிலைமைன்னா, வாழ்க்கை பூரா ஸ்ட்ரெஸ்ல இருந்தவங்களுக்கு சிரிச்சுட்டு போங்க ஒரு 2 நிமிஷம் தானே அப்படின்னு ஒரு அனுதாபத்தோட ஒரு சிரிப்பா கடக்கிற நிலை வரும். நான் நினைச்சு கூட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த ரெட்ரோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கார்த்திக் சுப்ராஜுடைய ஃப்ளேவரும் சூர்யா அவர்களுடைய ஃப்ளேவரும் அழகா பிளெண்டான ஒரு ப்ராடக்டா இருந்தது. கங்குவாக்கும் ஜெகமே தந்திரத்துக்கும் பிறந்த ஒரு குட்டி பையன் போல அழகாக சிரித்தான் ரெட்ரோ. சிரித்தான். அவ்வளோதானா? இன்னும் இருக்கா? அவ்வளோதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் ரோஸ்னால இது என்னவோ சொல்கிறாங்க, அதனால இது ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு படம். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆடியோ லான்ச்சுக்காங்க ஃபேமிலியில வந்து யாரும் கூப்பிடாம அவருக்கு நல்லா ஓடும் படம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.